குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாகும் 1 நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். நாகும் 1 நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று நாகும் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு இன்று சொல்கிறார். ஆம், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மில் இருக்கிற நுகத்தையும் கட்டுக்களையும் இன்று முறியடிக்கிறார். எப்படி எனில், மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் மேல் கோலையும் முறித்து போட்டீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அதாவது, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போனார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் கிதியோனை கொண்டு இஸ்ரவேலின் மேல் இருக்கிற மீதியானியரின் நுகத்தை முறித்து அவர்களுடைய கட்டுக்களை அறுத்து போட்டார். எனவேதான் யோபு சொல்கிறார், கர்த்தர் ராஜாக்களுடைய கட்டுக்களை அவிழ்த்து போடுகிறவர் என்று. மேலும் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார் என்று தாவீது ராஜாவும் சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீதியானியர்களைப் போல சத்துருக்களுக்கு நாமும் பயந்து ஓடி ஒளிந்திருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சத்துருக்களும் நம்மை பயமுறுத்தி நம்முடைய நிம்மதியையும் ஆசீர்வாதத்தையும் கெடுத்து கொண்டிருக்கலாம். நம்முடைய கையின் பிரயாசங்களையும் சத்துருக்கள் அழித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சத்துருக்கள் கட்டி வைத்திருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இன்று நாகும் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்வது என்னவென்றால், நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்பதே ஆகும். கர்த்தருடைய இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் முறையிட்டதைப் போல நாமும் முறையிடும் போது கர்த்தர் நம் சத்தத்திற்கு செவி கொடுத்து நமக்கும் ஒரு தூதனை அனுப்பி நம்மேல் இருக்கிற நம்முடைய நுகத்தை முறித்து நம் கட்டுக்களை அறுத்து போட்டு பொருளாதார விடுதலையையும் ஆத்தும விடுதலையையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய சத்தத்தையும் முறையீடுகளையும் தேவரீர் கேட்டு எங்கள் மேல் இருக்கிற நுகங்களை முறித்து போட்டு எங்களை கட்டி வைத்திருக்கிற சாத்தானின் அந்தகார கிரியைகளையும் சத்துருக்களின் திட்டங்களையும் செயல்களையும் தேவரீர் உடைத்து போட்டு தகர்த்து போட்டு அறுத்து போட்டு எங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவர் மேலும் இருக்கின்ற சத்துருக்களின் நுகங்களையும் கிரியைகளையும் கட்டுக்களையும் தேவரீர் முறியடித்து போட்டு அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.